அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்காம ஒரு செகண்ட் மட்டும் தயவு செய்து பண்ணுறேங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 4 2024 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு அதிகமான வெயிலுங்க. அதாவது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு நம்ம தமிழகத்தில் அதிகமான வெயில் வந்து பதிவாகிருக்கிறது. அது முன்கூட்டியே பதிவாகி இருக்கிறது. இப்போதுமே மே மாதம் தான் அதிகமான வெயில் வந்து காணப்படும். அக்னி வெயில் மே மாதம் தான் அதிகமாக அடிக்கும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதியே அதிகமான வெயிலுங்க. மார்ச் இறுதியே தொடங்கிருச்சு. மார்ச் மாதமே அதிகமான வெயில் வந்து தொடங்கிருச்சு. ஏப்ரல் மாதம் அதை விட அதிகமான வெயில். ஸோ இந்த ஆண்டு குறிப்பாக இந்த கரூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், வட உள் மாவட்டம், தென் உள் மாவட்டம், குறிப்பாக கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், இங்கெல்லாம் ஈரோடு மாவட்டம் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான வெயிலுங்க. புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் கூட இந்த ஆண்டு அதிகமான வெயில் தான். எப்போதுமே தஞ்சாவூர் மாவட்டம், டெல்டாவுடைய உள்பகுதி எல்லாமே 39, 38 டிகிரி கீழே தான் இருக்கும். இந்த ஆண்டு 40 டிகிரிக்கு மேலே தொட்டுருச்சு. 41. இப்போலாம் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 41, 42 தினசரி பதிவு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வெயில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை தொடருங்க. இந்த சொல்வதற்கே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, மழை உண்டு. மழை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். மழை வந்து பெய்யாமல் போகாதுங்க. மழை கண்டிப்பாக உண்டுங்க. உங்கள் மாவட்டம் முழுவதுமே கனமழை, மிக கனமழை உறுதி. கண்டிப்பாக மே மாதம் 2 வாரங்களுக்கு மழை சொல்லியிருக்கோம். 2 வாரம் மிக அருமையான மழை வந்து காத்திருக்கிறது. இந்த வெயில் வந்து இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு இருக்குங்க. 2 வாரங்கள் நம்ம சமாளித்தாக வேண்டும். 2 வாரங்களில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரமும் அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க. மே முதல் வாரம் அதிகமான வெயில் வந்து இருக்கும். மே முதல் வாரம், மே 2வது வாரம் வரைக்கும் அதிகமான வெயில் வந்து காணப்படும் என்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. குறிப்பாக விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும்பொழுது மதியம் கவனமாக வேலை பாருங்கள். பொதுமக்கள் மதியம் எங்கே போனாலும் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, கவனமாக இருங்க. ஏன்னா அனல் காற்று, வெப்ப காற்று வீசுவதற்கு உறுதியாக வாய்ப்பு தெரிகிறது. இப்போ மதியம் அடிக்கக்கூடிய காற்று எல்லாமே அனல் காற்று தான். மதியம் வீசக்கூடிய காற்று எல்லாமே அனல் காற்று, வெப்ப காற்று தான். அது வந்து ஒரு வறட்சியான காற்று தான். இப்போ ஈரப்பதம் காற்று வந்திருந்தால் அது வந்து மதியமே மழை கொடுக்கும். இப்போ வறட்சியான காற்று வந்து அது வந்து மென்மேலும் வெப்பமடைந்த ஒரு காற்றாக, அனல் காற்றாக வீசுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம பக்கம் அரபிக்கடலில் ஒரு உயரழுத்தம் ஏற்பட்டு விட்டது. அரபிக்கடலில் உயரழுத்தம் உருவாகி தொடங்கி விட்டது. இப்போ நம்ம வங்கக்கடல் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஒரு உயரழுத்தம் 4 மாதங்களுக்கு மேலே அதே இடத்துல நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த உயரழுத்தம் 2023 வடகிழக்கு பருவமழை காலப்போ வந்துச்சு. இன்னும் வந்து விலகாமல், அந்த வங்கக்கடலை விட்டு விலகாமல் அது அங்கேயே நிலை கொண்டிருக்கிறது உயரழுத்தம். ஸோ இந்த 2 உயரழுத்தங்களும் இப்போ அரபிக்கடலில் இருக்கக்கூடிய உயரழுத்தம் கூட அது வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப அந்த பக்கம் இருக்குது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது இந்த வங்கக்கடல் உயரழுத்தம் தான். இது வந்து இப்போ அனல் காற்றையும் வெப்ப காற்றையும் கிழக்கு காற்றையும் இந்த கிழக்கில் நுழையக்கூடிய காற்று வந்து மாலை இரவு நேரத்தில் அனல் காற்றையும் வெப்ப காற்றையும் கொடுத்து கொண்டு வருகிறது. இது வந்து என்னதான் இருந்தாலும் தற்பொழுது இன்னும் ஒரு மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே உயரழுத்தங்கள் விலகுங்க. மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே உயரழுத்தங்கள் விலகும். மே மாதம் இறுதியெல்லாம் இது வந்து இருக்கவே இருக்காது. மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை காற்று வந்துடும். அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்துடும். எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய உயரழுத்தங்கள் மே 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக விலகுங்க. மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை உண்டு. மே முதல் வாரமே ஆங்காங்கே மழை இருக்கும். மே முதல் வாரம் தென் மாவட்டம், இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டம், கர்நாடக மாநிலம் மற்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே சற்று பரவலாக மே முதல் வாரத்தில் மழை இருக்கும். மே 10ஆம் தேதிக்கு மேலே தான் டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், தென் மாவட்டம் முழுவதும், மேற்கு மாவட்டம் முழுவதும், கர்நாடக எல்லையோர மாவட்டம் முழுவதுமே மே 10ஆம் தேதிக்கு மேலே தான் மழைப்பொழிவு மென்மேலும் அதிகரிக்கும், மென்மேலும் பரவலாகும். எனவே கவலைப்படாதீங்க, மழை கண்டிப்பாக பெய்யுங்க. மழை கண்டிப்பாக உண்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வேலூர், திருப்பத்தூர், ஆமூர். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மழை பெய்து 7 மாதங்கள் மேலே ஆயிடுச்சு. அதாவது 2023 வடகிழக்கு பருவமழை காலம் கூட அங்கே வந்து மழை பெய்யுன்னு எதிர்பார்த்தோம். அது வந்து சரியாக பெய்யலை. இப்போ வந்து மழை பெய்து 6-7 மாதங்கள் மேலே ஆயிடுச்சு. அதே போல் கரூர் மாவட்டம் மழை பெய்து 8 மாதங்கள் மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் தான் இந்த உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டம் முழுவதுமே மழை பெய்து 6-7 மாதங்கள் மேலே ஆயிடுச்சு. இப்போ நீண்ட மாதங்களுக்கு பிறகு மழை பெய்யும் பொழுது மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய மழை வந்து சேர்த்து பெய்ய போகுதுங்க. அதாவது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மழை வந்து பதிவாகும். இந்த ஆண்டு மே மாதம் கோடை மழை வந்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கண்டிப்பாக பதிவாகும். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வட உள் மாவட்டம், சேலம், நாமக்கல், திருச்சி,
தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, தேனி, விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டம், கோவில்பட்டி, இந்த தூத்துக்குடி மாவட்டம், மேற்கு மாவட்டங்கள், இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது. ஒரே நாளில் ஒரு மணி நேரம் மழை பெய்தாலும் அது வந்து மிக கனமழையாக கொட்டி தீர்க்க போகுது. அதாவது மழை வந்து போதும் சார், வந்து பெஞ்சிருச்சு, அது போதும், நான் ரொம்ப மகிழ்ச்சி, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மழை வந்து பெஞ்சிருச்சு, அது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் அளவிற்கு மழை வந்து கண்டிப்பாக பெய்யும். எனவே மழை வந்து கண்டிப்பாக பெய்யுங்க. மழை வந்து கண்டிப்பாக உண்டு. அதாவது இப்போ கேட்கலாம், ஏன் சார் இப்போ வந்து மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் மட்டும் அதிகமாக அடிக்க என்ன காரணம், ஏன் மழை இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் ஏன் மழை வர மாட்டேங்குதுன்னு கேட்கலாம். அதாவது இந்த உயர் அழுத்தங்கள் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறதுங்க. இந்த உயரழுத்தம் அப்படிங்கிறது மழையை மட்டும் கொடுக்காது, மழையை தவிர அனல் காற்று, வெப்பக்காற்று, வெப்பநிலையை மேலும் கூட்டும். ஸோ இதுதான் இந்த உயரழுத்தத்தோடைய வேலை. இந்த உயரழுத்தம் கடலில் இருந்து கொண்டு ஈரப்பதம் காற்றை வந்து உள்ளே விடாது, ஆனால் அனல் காற்றையும் அதிகமான வறட்சியும் ஏற்படுத்தும். இதுதான் இந்த உயரழுத்தத்தோடைய வேலை. இப்போ அதான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கு. என்னது இருந்தாலும் வந்து மே 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக விளைகிறோம். அதே போல் மழையும் பெய்து கொண்டு தாங்க இருக்குது. தினசரி மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. இப்போ வந்து கேரளாவில் தினசரி ஆங்காங்கே நல்ல மழைங்க. கேரளா, இந்த கொச்சி, திருவனந்தபுரம், நாகர்கோவில், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தினசரி மழை பெய்யுது. தினசரி அங்கங்கே ஒதுக்கி மழை பெய்யுது. தினசரி பெய்து கொண்டு இருக்கிறது. நேற்றைக்கு மழை, இன்றைக்கு மழை, நாளைக்கு மழை இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் மட்டும் மழை பெய்து கொண்டே இருக்கும். கேரளாவில் இனிமேல் தினசரி மழை தான். இப்போ வந்து இந்த ஒரு வாரம் மட்டும் அங்கங்கே ஒதுக்கி பெய்யும். மே முதல் வாரம், மே 2வது வாரத்திலிருந்து அது மென்மேலும் அங்கே பரவலாக மாறும்போது நம்ம பக்கம் மழை வந்துடும். எனவே இந்த கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டும் இன்றைக்கு நாளைக்கு தினசரி மழை என்பது இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு 3 வாரங்களுக்கு 4 வாரங்களுக்கு அந்த தென்மேற்கு பருவமழை காலம் கேரளாவில் தொடங்கும் வரைக்கும் கேரளாவில் தினசரி மழை தான் இனிமேல். இதற்கு அந்த மழைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் ஓரளவு ஈரப்பதம் காற்று, ஓரளவு மழை தரக்கூடிய அந்த அரபிக்கடல் காற்று வந்து நுழைவதால் ஆங்காங்கே மழை என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி பார்த்தீங்கன்னா உயரமான மலைகள், அது கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி மேலே தான் மலை வந்து உயரமாக இருக்கும். அந்த மரங்கள் அங்கே அதிகமாக இருப்பதனால மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு ஈரப்பதம் அந்த அரபிக்கடல் காற்று பட்டு மரங்களால் குறிப்பிக்கப்பட்டு மரங்களால் அந்த மலைப்பொழிவு வந்து தீவிரமடைந்து மேகங்கள் அதிக அளவு உருவாகி மழை வந்து கொடுக்கிறது. எனவே நம்ம தமிழகத்தில் பிற மாவட்டங்களுக்கு மே முதல் வாரம் தென் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோர மாவட்டத்தில் படிப்படியாக தொடங்கும். மே மாதம் 2வது வாரம், மே இறுதி வாரம் டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், கடலோர மாவட்டம், புதுச்சேரி மற்றும் சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இடப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை முன்னேற்றம் அடைந்து கண்டிப்பாக மிக கனமழை கொண்டு இருக்கும். திருச்சி, தஞ்சாவூர், தென் உள் மாவட்டம், வட உள் மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக தீவிரமடையும். அடுத்து இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவமழை எப்படி நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வந்து மிக 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 அதிகமான ஒரு மழைங்க. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையால் குஜராத் மற்றும் இந்த வட இந்தியா முழுவதுமே அதிக அளவில் மழை வெள்ளம் ஏற்படும். அதே நேரத்தில் கேரளா, வடக்கு கேரளா, கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் இந்த தெற்கே ஒட்டுமொத்த கேரளா மாநிலம், கர்நாடகா அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் முழுவதுமே அதிகமான மழை வந்து கொட்டி இருக்கும். அதிகமான மழை வெள்ளம் வந்து ஏற்பட காத்திருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய நீர்வரத்து அதிகமாக நம்ம தமிழகத்தில் வரும். அங்கிருந்து வரக்கூடிய நீர்வரத்து நம்ம தமிழகத்தில் அதிக அளவில் கிடைக்கும். மேட்டூர் அணை இந்த நிரம்பிடும். மேட்டூர் அணை, ஒகேனக்கல் எல்லாரும் இந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கு தான். மேட்டூர் அணையிலிருந்து 1 லட்சம் 2 லட்சம் கன நீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் விவசாயம் வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த ஆண்டு மழைப்பொழிவுகள் அதிகமாக இருக்குது. இப்போ அடிக்கக்கூடிய வெயிலை பார்த்துட்டு இந்த ஆண்டு விவசாயம் செய்யலாமா, மழை வருமா வராதான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக மழை உண்டு. மே மாதம் முதல் வாரத்திலிருந்து மே 2வது வாரத்திலிருந்து மழை பெய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். உங்கள் இடத்துல மழை பெய்யும் பொழுது மழை பெய்யுது, கண்டிப்பாக விவசாயம் செய்யலாம் அப்படின்னா இப்போ வந்து அடிக்கக்கூடிய வெயிலை பார்த்து நம்ம வந்து குழப்பமாக இருக்கும். மே 10ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக பாருங்கள், மழை வந்த பிறகு நீங்கள் வந்து அப்போ வந்து ஒரு முடிவு எடுப்பீங்க. கண்டிப்பாக மழை வந்துருச்சு, இந்த விவசாயம் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னா ஒரு நீங்களாகவே ஒரு முடிவு வந்து கண்டிப்பாக எடுப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு விவசாயம் செய்யுங்க. விவசாயம் செய்வதற்கு தேவையான தண்ணீரை விட அதிகமான தண்ணீர் வரத்து வரும். கூடுதலான தண்ணீர் வரத்து கண்டிப்பாக வரும். தாமிரபரணி, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா அணைகளும் நிரம்பும். அதே போல் ஒகேனக்கல், கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதி எல்லாமே நிரம்பும். எனவே இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் சரி, வடகிழக்கு பருவமழையும் சரி மிக மிக அதிகமாக காணப்படும். இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, கோடை மழை வந்து சரியாக பெய்ய முடியும். இப்போ அதான் பிரச்சனை. இப்போ கோடை மழை வந்து இன்னும் லேட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் லேட் ஆகுது. மே மாதம் முதல் வாரத்திலிருந்து கோடை மழையும் படிப்படியாக தீவிரமடையும். மே மாதம்
10ஆம் தேதிக்கு மேலே கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க. தயவுசெய்து பொறுமையாக இருங்க. இன்னும் இந்த ஒரு வாரம் மட்டும்தான். இந்த ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு படிப்படியாக மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக மழை வந்து தொடங்கிவிடும். தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. மழை உண்டு. தயவுசெய்து பொறுமையாக இருங்க. மழை வரும் கண்டிப்பாக. நன்றி.